கொலம்பியாவை சேர்ந்த 4 பழங்குடியின சிறுவர்கள் உலகத்துக்கே போராட்ட குணத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. எஸ், இன்னைக்கு உலகமே பாராட்டி பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கொலம்பியாவில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் உலகத்திலேயே மிக பறந்து விரிந்த காடு, ஆபத்தான காடு. இந்த காடுகளை சொல்ல முடியும். காடுகளின் காடுன்னே இதை கொண்டாடுறாங்க. சரி, மே 1ஆம் தேதி கொலம்பியாவில் இருக்கக்கூடிய சான் ஜோஸ் அப்படின்னு நகரத்திலிருந்து செஸ்னா 206 விமானத்தில் 7 பேர் பயணிக்கிறாங்க. இதில் 3 பேர் பெரியவர்கள், 4 பேர் சிறியவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த குழந்தைகளுடைய வயது 11 மாதம், 4 வயது, 9 வயது, 11 வயது. இதுதான் இந்த குழந்தைங்களுடைய வயசு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த குழந்தைங்க டிராவல் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக இந்த செஸ்னா 206 விமானம் விபத்துக்குள்ளாக மேடே கண்ட்ரோல் ரூம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் மீட்பு படை உடனடியாக வர முடியல. எங்கே விமானம் விழுந்ததுனே கண்டுபிடிக்கல. 2 வாரம் கழிச்சு தான் அந்த விமானம் விழுந்த இடத்துக்கு மீட்பு படையே போகுது. ஆனால் அங்கே பார்க்கும்போது 3 பேருடைய உடல் தான் இருக்குது, மீதி 4 பேருடைய உடல் காணும். உடனடியாக மீட்பு படை அங்கங்கன்னு சுற்றி பார்க்கும்போது 500 மீட்டரை தள்ளி அந்த குழந்தையுடைய டயாப்பர் இருக்குது, சாப்பிட்டு போட்ட பழங்களுடைய எச்சங்கள் இருக்குது. உடனே மீட்பு படைக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஆப்ரேஷன் ஹோப் உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பழங்குடியினுடைய உதவியை நாடுறாங்க. 10 வேப்ப நாய்கள் கொண்டு வரப்படுது, இராணுவம் இறக்கப்படுது, உள்ளூர் மக்கள் இறங்குறாங்க, எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மே 1 40 நாட்கள் இந்த தேடுதல் வேட்டை அப்படின்னு தொடங்குது. இறுதியாக அந்த குழந்தை மீட்கப்படுது. ஆனால் இந்த குழந்தையை மீட்கிறதுல நிறைய சவால்கள் இருந்ததா மீட்பு படை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்க ஒரு இடத்துல நிற்கல, தொடர்ந்து டிராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இரவுகளில் விலங்குகள்கிட்ட தங்களை பாதுகாக்கிறதுக்கு இலைகளுக்கு பின்னாடி, செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க. அந்த குழந்தைய தொடர்ந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தேவையான தண்ணியை கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் தங்கள் தங்கச்சியும் தம்பியும் பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து அந்த சவாலை சமாளிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இறுதியாக அந்த இராணுவம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு பேம்ப்ளெட்டை போடுறாங்க. நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணாதீங்க, ஒரே இடத்துல இருங்க, நாங்கள் மீட்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுகளையும் அந்த பேம்ப்ளெட்டையும் போடும்போது அதையும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ இறுதியாக ஒரு நாள் 40 நாள் கழித்து அந்த குழந்தைங்களை மீட்க முடியுது. இது தொடர்பாக அங்கேருந்து வந்த கடைசி கட்ட செய்தி என்ன தெரியுமா? அற்புதம், அற்புதம், குழந்தைங்களை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு படை கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க கடைசியாக பார்க்கும்போது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க, எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்குள்ள இல்லை, ரொம்ப தைரியமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்தாசையாக இருந்திருக்கிறதாகவும் மீட்பு படை சொல்கிறாங்க. இதில் அந்த குழந்தைகள் பழங்குடியின குழந்தைகள் அப்படின்னால காடறிதல் அப்படின்ற விஷயத்தை சின்ன வயசுலேயே அவங்க கற்றுருக்காங்க. எப்படி சர்வைவல் பண்ணணும், காடு மாதிரி இடங்களில் எப்படி உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க பாட்டி அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உலகத்துக்கு எந்த பிரச்சனையும் யாராலும் எப்படியும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி உலகத்துக்கே இந்த குழந்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க.